இந்த உலகத்துல ஒரு சில நாடுகள் மட்டும்தான் நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை வச்சிருக்காங்க. அந்த வரிசையில ரஷ்யா, சைனா, யுஎஸ், பிரான்ஸ் இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் கே சீரிஸ் மூலமா ஆல்ரெடி இணைஞ்சிருக்காங்க. இப்பொழுது புதிய ஏவுகணையை இந்தியா தயாரிக்க போறாங்க. அதுவும் பார்ட்டிகுலரா K6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை தயாரிக்க போறாங்க. இது சைனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது, இந்தியா நியூக்ளியர் ட்ரையாட் மூலமா இந்திய நேவியில எப்படி அட்டாக் பண்ண போறாங்க, அதை பத்தியும் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்தியா DRDO இன் உதவியால இந்தியன் நேவியை ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பார்ட்டிகுலரா K சீரிஸ் மூலமா நிறைய வெப்பன்ஸை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பார்ட்டிகுலரா ஆல்ரெடி K15 ஏவுகணை ஆகட்டும், K5 ஏவுகணை ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஏவுகணையை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ K6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குது. ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இதனுடைய வேகம் தான் மிகப்பெரிய பியூட்டி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒளியை விட 7.5 மடங்கு ரொம்ப அதிகமான வேகத்துல போகும். கரெக்டா சொல்லணும்னா மேக்ஸ் 7.5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகத்துல போகும். ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் போக வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்தியா அதைத்தான் இப்ப டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதை DRDO இன் உதவியால ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி என்னுடைய சைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 12 இருந்து 15 மீட்டர் லென்த்லயும் கிட்டத்தட்ட 2 மீட்டர் டயாலையும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய எடை அப்படின்னு பார்த்தா 40 இருந்து 50 டன் இருக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இந்தியா தயாரிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய அக்யூரசி அப்படின்னு பார்த்தா 100 இருந்து 200 மீட்டர் வரைக்கும் ரொம்ப துல்லியமா போய் எதிரியை தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதுக்கு இருக்கு. அதை தாண்டி இது இதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா ஒரே நேரத்துல 4 to 5 வார்கெட்டை இந்த ஏவுகணையில பிக்ஸ் பண்ண போய் எதிரிய பல்வேறு டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான பியூட்டியா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா ஆல்ரெடி K15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை இந்தியா தயாரிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும். அதை தாண்டி இந்தியா K4 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வகை சீரீஸை இந்தியா டெவலப் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் போக வரைக்கும் அதை INS அரிகாட் மற்றும் அரிதமான் இந்த மாதிரி 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ல இந்தியா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்ட்டிகுலரா K5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை இந்தியா ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பார்ட்டிகுலரா 5000 இருந்து 6000 கிலோமீட்டர் போக வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா இந்தியா ஏவுகணையை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே கூடிய சீக்கிரத்துல பயன்பாட்டில் வரப்போகுது. இந்தியா இதை எதுக்குப்பா பேசிக்கா தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்தியா 2 முக்கியமான காரணம். இந்தியன் ஆர்மியை ஸ்ட்ரென்த் பண்ணியாச்சு, இந்தியன் ஏர்போர்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ணியாச்சு. இந்தியன் நேவியை ஸ்ட்ரென்த் பண்ணணும், எதிரியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஆக்சுவலா என்னுடைய பியூட்டி என்னன்னா, நம்மனால எதிரியை ஒரு முறை கூட அட்டாக் பண்ண முடியாது. கரெக்டா சொல்லணும்னா சைனா, பாகிஸ்தான் அவங்க நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க. ஒன்னு அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு போயோ அல்லது பயோலாஜிக்கல் அதாவது நோய் ஏதாவது வச்சு ஏவுகணையை அட்டாக் பண்றதாகட்டும், அல்ல ஏதாவது கெமிக்கல் வச்சு இந்தியாவை அட்டாக் பண்றதாகட்டும், இந்த மாதிரி ஒரு சிட்டியவோ ஒரு நாட்டையோ இந்தியாவையோ தாக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமா நியூக்ளியர் வெப்பன் மூலமா நம்மள அட்டாக் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான பாலிசியினுடைய நோக்கம். ஆக்சுவலா இந்தியா ரெண்டாவது முறை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்போர்ஸ் ட்ரை பண்ணுவோம். இந்தியன் ஏர்போர்ஸ்ல நம்ம கிட்ட பாம்பர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி போன வீடியோல பார்த்தோம், இந்தியா TU-160M அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட லீஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதை தாண்டி இந்தியாட்ட சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட் பாம்பர் போறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதுவும் பார்ட்டிகுலரா ஜாகுவார் ஆகட்டும், மீரஜ் ஆகட்டும், இந்தியாவினுடைய ரஃபேல் ஆகட்டும், இந்த மாதிரி 3 முக்கியமான மிசைல்ஸ் இருக்கு. சப்போஸ் அவங்க அட்டாக் பண்ணி இந்தியன் ஏர்போர்ஸையே முடிச்சிட்டாங்க, இந்த 3 முக்கியமான ஏவுகணையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்தது போக வேண்டிய இடம்னா இந்தியன் ஆர்மி. இந்தியன் ஆர்மி கிட்டையும் நம்ம கிட்ட நிறைய முக்கியமான வெப்பன்ஸ் வச்சிருக்கோம். அதுவும் பார்ட்டிகுலரா அக்னி சீரிஸ், அக்னி 2, 3, 4, 5 வரைக்கும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. அக்னி 6 வரைக்கும் இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா அது ஒரு 6000 இருந்து 7000 கிலோமீட்டர் போய் எதிரியை அடிக்கும். ஆக்சுவலா இதையும் தாக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்தியன் நேவிக்கு தான் வரணும். இந்தியன் நேவி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் பண்ணிருக்கோம். அதுவும் பார்ட்டிகுலரா நம்ம கிட்ட எத்தனை சப்மரைன் வச்சிருக்கோம், இத்தனை மாதிரி ஏவுகணை கொண்டு போறதுக்கு நம்ம ஏவுகணை தயாரிக்கிறது ஓகே. இந்த சைடு நீர்மூழ்கி கப்பல் இருந்தா தான் நம்ம அதை ரெடி பண்ண முடியும். அது சாதாரண டிசைன் கிடையாது, ரொம்ப பிரம்மாண்டமா 150 மீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மிக பிரம்மாண்டமா ரெடி பண்ணனும். அதுவும் பார்ட்டிகுலரா இந்தியாட்ட இப்ப 3 சப்மரைன் மட்டும் தான் இப்ப கரண்ட்ல அவைலபிள் இருக்கு. அதுவும் பார்ட்டிகுலரா INS அரிகாட்,
INS அரிகான், அதை தாண்டி INS அரிதமான். இந்த 3 மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இந்த 3லயுமே வந்து நம்ம எதை யூஸ் பண்ண முடியும்? கரெக்டா சொல்லணும்னா என்னுடைய வெயிட் கெபாசிட்டியே வந்து பார்த்தா ஒன்னா 6000 டன் கொண்டு போக முடியும், 6500, 7000. இந்த 3லயுமே வந்து இவ்வளவு வெயிட் மட்டும் தான் கொண்டு போக முடியும். அதுவும் சுருக்கமா சொல்ல போனா INS அரிகான்ட் மற்றும் அரிகாட் இது ரெண்டுலயுமே 12 K-15 ஏவுகணை கொண்டு போகலாம், இல்லைனா 4 K-4 ஏவுகணை கொண்டு போக முடியும். இதை மட்டும் தான் கொண்டு போக முடியும். அதற்கப்புறம் இந்தியா வந்து ரீசன்ட் டைம்ல INS அரிதமான் அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலை லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட ஒன்னா 24 K-15 ஏவுகணை கொண்டு போக முடியும், இல்லைனா 8 K-4 ஏவுகணை கொண்டு போக முடியும், அது இல்லைனா 8 K-5 ஏவுகணை கொண்டு போக முடியும். ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே சுமந்து கொண்டு போய் நீருக்குள்ள போயிடும். எதிரியினுடைய சேட்டலைட்ல கொஞ்சம் கூட தட்டுப்படாது. இது வந்து எதிரிய சப்போஸ் சைனாவோ பாகிஸ்தானோ இந்தியாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நீர்மூழ்கி கப்பல் இருந்து எதிரியினுடைய சேட்டலைட் கூட கண்ணில் தேடுபடாம ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப லாங் ரேஞ்ச் வந்தா தானே நம்ம சைனா மாதிரி ஈஸியா வந்து அவங்களை அடிக்க முடியும். பாகிஸ்தான் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த K-15 K-4 வந்து சமாளியா இருக்கும். ஆனா சைனா மாதிரி எல்லா சிட்டியுமே வந்து கவர் பண்றதுக்குன்னா நம்ம K-6 அந்த மாதிரி ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட ஒரு 8000 கிலோமீட்டர் 9000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு போனச்சுன்னா தானே நம்ம நினைச்சதை பண்ண முடியும். அதற்காக தான் இந்தியா வந்து இப்பவே டெவலப் பண்ணிருக்காங்க. ஏன்னா சைனா வந்து ஆல்ரெடி JL-02 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நியூக்ளியர் கேபபிள் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைனை அவங்க அந்த மிசைலை வந்து வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 9000 இருந்து 10000 கிலோமீட்டர் போகுன்னு சொல்றாங்க. அவங்க அந்த அளவுக்கு வச்சிருக்கும் போது நம்ம இந்த அளவுக்கு டெவலப் பண்ணா தானே நம்ம அவங்களை அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்தியா வந்து இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து DRDO இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு போட்டியா நிறைய நாடுகள் வந்து நமக்கு அருகில் இருக்க US ஆகட்டும், சைனா, பிரான்ஸ் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி கேபபிளான மிசைலை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய JL-03 இது வந்து 9000 கிலோமீட்டர் போகக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி US-னுடைய Trident 2D5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட 12000 கிலோமீட்டர் போக மாதிரி இருக்கு. அதை தாண்டி ரஷ்யாவினுடைய R-29 RMD-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது வந்து கிட்டத்தட்ட 11000 கிலோமீட்டர் போக மாதிரி இருக்கு. அதை தாண்டி இந்தியா வந்து கிட்டத்தட்ட 8000 இருந்து 9000 கிலோமீட்டர் வேகத்துல இந்தியா இப்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவும் தயாரிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் ஆயிருவோம். ஆக்சுவலா இதனுடைய அடுத்த பிரச்சனை என்ன? இது வந்து K-6 K-5 இந்த ரெண்டு ஏவுகணையும் நம்ம தயாரிக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் 2030 ஆயிரும். அதாவது சோதனை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்மரைன் ரெடி பண்ணோம். இதுக்காக தான் நம்ம S5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சப்மரைன் ரெடி பண்றோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க 3 சப்மரைனோட இது ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 14000 டன் தாங்குற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா இதனுடைய K-5 மற்றும் K-6 இந்த ரெண்டு ஏவுகணையும் சுமக்கணும்னா இது மட்டும் தான் பாசிபிள். வெயிட் அதிகமா இருக்கணும், அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஒரு 25 நாட்ல இருந்து 30 நாட் வேகத்துல போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் இந்தியா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரெடி பண்ணா கிட்டத்தட்ட 2034 to 35 ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த 3 சப்மரைன் வச்சு தான் சமாளிச்சுட்டு இருக்கணும். அதை தாண்டி நம்ம S4 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு சப்மரைனை வந்து நம்ம ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கிட்டத்தட்ட 2035 போது நம்ம ஒரு 5 சப்மரைன் இருந்தா தான் சைனா மற்றும் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். அதை தாண்டி ஏசியாவினுடைய எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ண முடியும், யூரோப் கவர் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான பகுதியும் கவர் பண்ண முடியும். அதனால இந்தியாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நடந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இல்ல, இந்த S4 ஆகட்டும் இந்த S5 இந்த ரெண்டு முக்கியமான சப்மரைன் இருக்கு. இதை வந்து இந்தியா வந்து எங்க தயாரிக்க போறாங்க? வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்தியாவிலேயே தான் தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஷிப் பில்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் இருக்கு. அவங்க தான் வந்து தயாரிக்க போறாங்க. இதற்கான முயற்சிகள் எல்லாமே ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. டிசைன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து பார்க்கப்படுது. இனி நம்ம பண்ண போறது இந்த K-5 மற்றும் K-6 ஏவுகணைய எவ்வளவு வேகமா இந்தியாவினுடைய DRDO டிபார்ட்மெண்ட்டும் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாரும் கூட்டு சேர்ந்து தயாரிக்கிறாங்களோ அவ்வளவு வேகமா நம்ம இங்க சப்மரைனையும் ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சைனா மாதிரி நாடுகள் வந்து இந்தியாவை எதை அட்டாக் பண்றனால கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா வந்து ஆல்ரெடி இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய லெவல்ல கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம முன்னோக்கி ரொம்ப ஃபார்வர்டா போக முடியும். ஆக்சுவலா இந்தியா வந்து டிஃபென்ஸ்க்காக நிறைய பட்ஜெட் ஒதுக்குனாவே இந்தியா வந்து இன்னுமே நிறைய புதுசா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாமே எவ்வளவு சீக்கிரம் நடக்க போகுது இதை எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.